ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் ரெசிபி. நான் உங்கள் செஃப் முருகன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவக்காய் ஸ்டஃப்டு கோகோனட் இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய்னாலே பாதி பேத்துக்கு இல்லை, முழுசாகவே வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ண நினைப்பீங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடும்போது பாவக்காயை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ வித்தியாசமான ரெசிபி, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கிங்களேன். நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாவக்காய்க்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் தான் நம்ம போடுறோம். ஆல்ரெடி வந்துட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் வச்சிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வரமிளகா, கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து சூப்பராக பரபரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இதை தான் வந்து பாவக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அரைக்கும் போது இதே மாதிரி இவ்வளோ பரபரப்பில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். மறந்துட வேணாம், இதே மாதிரி அரைச்சி. இன்றைக்கி இந்த பாவக்காயில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் கட் பண்ணி இதை வந்து ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காது. இன்றைக்கி நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத நீங்கள் அழகாக பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் பாவக்காயை வந்துட்டு வாரத்துக்கு 2 டைம் கம்பல்சரி சாப்பிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. இந்த மாதிரி ஒரு பாவக்காயை வந்துட்டு இப்படி இருக்கிறத வந்துட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே உள்ளது எல்லாத்தையுமே அழகாக அப்படியே நைஃப் வச்சு எடுங்க. இல்லை ஸ்பூன் எதாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி உள்ளே உள்ள அந்த சீடு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஏன்னா அதில் தான் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டு சூப்பராக பாயில் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன மசாலா போடுறோங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பாவக்காயை அழகாக க்ளீன் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் வந்துட்டு எல்லா பாவக்காயும் அதே மாதிரி சீடு இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக நீட்டாக எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா தான் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். என்ன ஸ்டஃப் பண்ண போகிறோங்கிறத வெயிட் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ தண்ணி காய வச்சாச்சு ஆல்ரெடி. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், இதுக்கு மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணணும், கொஞ்சம் கல் உப்பு, இதையும் போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி போட்ட பாவக்காயில் வந்துட்டு பார்த்தா தண்ணி நல்லா வற்றி ஒரு 3/4% வந்து குக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வெந்துச்சுன்னா அது மாதிரி உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4% குக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜீரகமும் வரமிளகாயும் போட்டோம். இந்த காரம் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சமாக அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த பாவக்காய்க்குள்ளே தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டஃப் பண்ணுறது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இது. ஏன்னா தேங்காய் வந்துட்டு எவ்வளோ ஸ்டஃப் பண்ணாலும் உள்ளே பிடிக்கும். உங்களுக்கு உதிர்ந்துடாத அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை சூப்பராக ஸ்லோ ஃப்ளேமில் ஆயிலில் வச்சு நம்ம வந்து சூப்பராக ஃப்ரை பண்ண போகிறோம். அதையும் எப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா அமுக்கி விட்ருங்க. தேங்காய் வைக்கும்போது அமுக்கி விட்டுட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே இப்படி பண்ணி விட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கலண்டு விழுகாமல் இருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 6-7 பீஸ் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இது போதுமான அளவு. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூப்பராக எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். ஸோ இப்போ ஆயில் வந்திங்கன்னா நமக்கு நார்மலான டெம்பரேச்சரை சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காயை போட்டுருவோம். இதே மாதிரி எல்லா பாவக்காயும் ஆயிலில் போட்டுருங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால கையில் லைட்டாக தண்ணி தெறிக்கும், அதனால் வேகமாக போட்டுருங்க. ஓகே, இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சாச்சு. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு நல்லா அந்த பாவக்காய் மொறுன்னு வந்தால் தான் நமக்கு அந்த பாவக்காயில் உள்ள கசப்பும் நம்ம போட்டுருக்க மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக நமக்கு ஒரு டேஸ்டியான ஸ்டஃப்டு பாவக்காய் நமக்கு வந்து ஃப்ரை கிடைக்கும். ஓகே, இது எப்படி ஃப்ரை ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம போட்டது பாருங்கள், சூப்பராக ஒன் சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை லைட்டாக அப்படியே அது உடஞ்சிடாமல் மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகிடும். நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனால் தான் சாப்பிடும்போது நல்லா வந்து நமக்கு அந்த கசப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும்.
ஸோ ஓரளவுக்கு ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை லைட்டாக அப்படியே ஒரு பரட்டி விடுவோம். அப்போ தான் நமக்கு ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே ஈவெண்ட்டாக குக் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதோட கலர்லாம் மாறுது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்படியே பச்சை கலர் போய் நல்லா ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா. நல்லா ஃப்ரை ஆகணும் இதே மாதிரி. ஸோ இப்போ சூப்பராக மொறுமொறுன்னு அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க இந்த ரோஸ்ட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா கலரும் பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டப்புடு பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அல்டிமேட்டான ஒரு கோகோனட் ஸ்டப்புட் கரீலா. இது எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது எங்களோட ஃபேவரெட்டு. எல்லோரும் வந்துட்டு பாவக்காய் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மேலே அப்படியே 2 கொத்தமல்லி தழையை தூவிட்டு தேவைன்னா பெப்பர் சால்ட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே வந்து சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. எக்ஸ்பெஷலி பேஷண்ட் உள்ளவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையாவே எடுத்துக்கலாம். அதை பாயில் பண்ணி அந்த வாட்டரும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுங்க. நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது நம்ம சேனல்லையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.